என்னென்னா, நம்ம சந்தன முல்லை ஏற்கனவே 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த பூ பூத்த கிளையெல்லாம் உடச்சி விட்டதுக்கப்புறம் எவ்வளவு பூத்து வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு கிளைக்கும் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள், நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக பூ பூக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறீங்க, இந்த பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் இந்த கிளையெல்லாம் அப்படியே உடச்சி விட்றணும். உடச்சிட்டோம் அப்படின்னாக்கா திரும்ப வர்ற கிளையெல்லாம் நிறைய மொட்டு வச்சு நிறைய இந்த மாதிரி இந்த அளவு உடச்சி விட்ருக்கேன் பாருங்கள். இதுலேயும் வந்திருக்கு பாருங்கள், நிறைய வந்திருக்கு பாருங்கள். அதில் புது மொட்டுக்கள்லாம் வைக்கிது பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் உடச்சி விட்டது போக திரும்ப வச்சுருக்கு. நமக்கு ஒரு நாளைக்கு தேவையானப்போ நம்ம வீட்டிலையே ஒரு 3 செடி வச்சுருந்தாலே போதும், நமக்கு கிடச்சிரும். நான் கொடியாகவே வைக்கலை, இந்த சந்தன முல்லை செடியாக தான், ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு செடி அவ்வளோதான் வச்சுருக்கேன். ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்கேன். அதுவே நமக்கு ஒரு முழம் பூ பூக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்ட்டு. பாருங்களேன் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள்.